ரொம்பவே சூப்பரான ரெசிபியை தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆமாங்க, வெஜ் ஈரல். வெஜ்ஜில் ஈரல் தானே ஷாக் ஆகுறீங்க? நிஜமாலே நான்வெஜ்ஜே தோற்று போயிருங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு தடவையாச்சும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். என்னால் இப்போ சொல்கிற வீடியோ பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோக்காண்டி சொல்லலைங்க, ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் கடல மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, கட்டி இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஸ்டேஜில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்ததை நல்லா க்யூபாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கலாம். நம்ம முதல்ல 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளியை வதக்கி, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன போட்டேன்னா 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, அப்புறம் 2 பட்டை, அப்புறம் கல்பாசியும் காஞ்ச மிளகாயும் என்கிட்ட இல்லை. அது 2 உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாமே நான் அரைச்சிட்டு, அப்புறம் அந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா, அப்புறம் அது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட வெஜ்ஜு ஈரலை சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் சிம்லே குக் பண்ணிட்டேன். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படி நல்லா அதோட சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்துச்சு. ஈரலே தோற்று போயிருங்க, நிஜமாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பசங்களாம் இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு அது ஈரல் இல்லைன்னு. ஈரல் நினச்சே சாப்பிட்டாங்க. திரும்பி திரும்பி கேட்டு கேட்டு வேண்டும்னு வாங்கி சாப்பிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.